ஹாய் ஹலோ திஸ் இஸ் அர்மு வ்ளாக்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா டே 3 ஃப்ரண்ட் நெக் டிசைன் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இது ஃப்ரண்ட் நெக் டிசைனுக்கு மட்டும் இல்லாமல் பேக் நெக்கு, ஸ்லீவ் பார்டர்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் இதில் எடுத்துருக்கிற மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா சரி த்ரெட், சில்க் த்ரெட் அண்டு ட்ராப் பீட்ஸ், அப்புறம் பஞ்ச் ஆஃப் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். நம்ம டே 1 டே 2ன்ட்டு வீடியோ போட்டுட்ருக்கோம். அது இல்லாமல் இதுக்கப்புறமும் நம்மளோட வீடியோஸ் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்க போகுது. இதனால் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இது ஒரு ஆரி ஒர்க் ஃப்ரீ கிளாஸ் மாதிரியா என்ன அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்கும். அதெல்லாம் கிடையாது. நான் ஆரி ஒர்க் பழகிக்கிறேன். அந்த பழகிக்கிறத உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்துட்டு நீங்களுமே என்னோட சேர்ந்தே லேர்ன் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நான் வீடியோ ரெடி பண்ணி போட்டுட்ருக்கிறேன். நான் ஒரு ப்ரோ லெவல் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நானும் இப்போ தான் பழகிக்கிறேன். என் கூட சேர்ந்து நீங்களும் பழகிக்கோங்க. ஓகே, நம்ம சரி த்ரெட்டில் இப்போ நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி பேசிக் செயின் ஸ்டிச் தான் ஆரிக்கு ரொம்ப முக்கியமானது. அதனால் நான் ஒரு செயின் ஸ்டிச் 3 ரோஸ் மாதிரி போட்டிருக்கேன். நீங்கள் பேக்கில் போட்டாலும் சரி, ஃப்ரண்ட்டில் போட்டாலும் சரி, இல்லை ஸ்லீவில் பார்டரில் போடுறீங்கனாலும் சரி, கண்டிப்பாக ஒரு 3 செயின் ஸ்டிச்சாவது ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக நீட் ஃபினிஷில் வரும். அதனால் 3 செயின் ஸ்டிச் சரி த்ரெட்டில் தான் போடணும். எப்போதுமே சரி த்ரெட்டில் மட்டும் போடுங்க. சில்க் த்ரெட்டில் அந்த எட்ஜஸில் போடாதீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் சரி த்ரெட்டுக்கு அடுத்தது சில்க் த்ரெட்டில் ஒரு 2 இது மாதிரி பேசிக் செயின் ஸ்டிச் தான் போட்டிருக்கிறேன். இதில் பர்ஃபெக்டாக போட்டிருக்கீங்களான்னு என்னையே கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நானும் சொல்லியிருக்கிற பேசிக் தான் சொல்லிவிட்டு, அதனால் எனக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு. அடிக்கடி கட் ஆகிறத விட எனக்கு ஒரு த்ரெட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் நான் ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் இப்போ நல்லா வந்திருக்கு. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் நம்மளுக்கு நல்லா வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது சுகர் பீட் எடுத்துருக்கிறேன். சுகர் பீட் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயுமே சரி த்ரெட்டில் போட வேணாம். நான் ஒரு யூடியூப்பில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது. பிகாஸ் சரி த்ரெட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா சுகர் பீட்ஸ் கரெக்டாக அந்த ஒரு ஷேப்பும் எதுவுமே கிடைக்காது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். நான் சரி த்ரெட்டில் போட்டு பார்த்துட்டு, அது இல்லாமல் சீவிங் த்ரெட்லேயும் போட்டு பார்த்துட்டு, ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துட்டு தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். மிஷின் த்ரெட் எடுத்துக்கோங்க. சரி த்ரெட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கரெக்டான ஷேப்பும் வராது, ரொம்ப கேப் விழுற மாதிரி இருக்கும். மிஷின் த்ரெட்டில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நீட் ஃபினிஷில் இருக்கும். அந்த மிஷின் த்ரெட்டுக்கு நம்ம சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட் மாதிரி டபுள் ஸ்ட்ராண்ட் யூஸ் பண்ண வேணாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் ரைஸ் பீட் எடுத்துருக்கிறேன். ரைஸ் பீடில் க்ராஸ் மாதிரி பண்ணி போட்டிருக்கிறேன். கரெக்டாக அந்த நெக்கில் நம்ம கரெக்டாக அந்த ஷேப்புக்கும் கொடுத்துட்ருக்கேன். இதுவுமே பார்த்திங்கன்னா மிஷின் த்ரெட் தான், சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸில் தான் எடுத்துருக்கிறேன். லாஸ்ட்டாக ரைஸ் பீட்க்கு நடுவில் 5mm பீட் வச்சு முடிச்சுக்கிட்டேன். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.